ஹே அர்த்தநாரி, உனக்கு குடிக்க சாப்பிட எதுவுமே தராமல் பேசிகிட்டே இருக்கேனேம்மா. இப்போதைக்கு இந்த ரோஸ் மில்கை குடி. சாப்பாடு தயாராக கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன, அது வரைக்கும் கொஞ்சம் பேசிக்கணும் முக்கியமான விஷயம் எல்லாம். பெத்தவ அம்மாவாகவே இருந்தாலும் வாடி போடின்னு அவளை சொல்லக்கூடாதுங்கிறதை விடவும் சொல்ல வாய் எடுக்காது. அதே மாதிரி பெத்த அப்பாவை அவன் டே அப்பா போனா வந்தான்னு சொல்ல வாய் எடுக்காது. அதிகபட்சம் நீ வா போ அப்படின்னு சொல்லலாம், அது உரிமை இல்லை. ஆனால் அந்த இடத்தின் உரிமையை விட மீனாட்சி சொக்கநாதனிடம் இன்னும் அதிக உரிமை உள்ளது போல எனக்கு தானாகவே தோணுது. வயசில் பதவியில் பெரியவங்களையும் கணவனையும் நீ வா போன்னு சொன்னால் அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன், எனக்கு பஞ்சாயத்து வச்சு முடிச்சு கட்டிடுவாங்க, மரியாதையே தெரியல, என்ன இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற அப்படின்னு. ஆனால் என்னுடைய மீனாட்சி, என்னுடைய சொக்கன் வெரி 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 க்ளோஸ் டு மீ. பின்ன சும்மாவா, ஜென்ம ஜென்மமாக கண்டினியூ ஆகும் உறவாச்சே. மரியாதைங்கிற பேரில் தள்ளி வச்சு பார்க்க எனக்கு வரல. நானே தள்ளி நின்னாலும் மேக்னெட் மாதிரி அவகிட்ட இழுத்து போயிடுறேனே. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எதிர்த்து ஜெயிக்க என்னால் முடியாமல் ஐ ஃபெயில். ஆனால் இந்த ஃபெயில் ஆகிற உணர்வை கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் ஜாய் அண்ட் பிளிஸ். திரும்ப திரும்ப இந்த ஃபெயில் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. சரி, ஓகே, நான் என்னை பற்றி பேசி போர் அடிக்காமல் குருமார்கள், அதான் சைவக்குறவர்கள் பற்றி சொல்கிறேன். அவங்கக்கிட்ட தான் நிறைய பெருமை இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை. முதல்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஞானசம்பந்தர் தன்னை சிறு குழந்தையாகவும் பார்வதி பரமனை அம்மையப்பனாகவும் கருதினவர். அவர் உறவு அப்படி. அடுத்து வயசில் ரொம்ப பழுத்த கிழவர் அப்பர், அதாவது நாவுக்கு அரசர். அவர் தன்னை தொண்டனாகவே நினைத்தார். அவருக்கு உறவு அப்படி. அடுத்து சுந்தரர், ஒரு இளம் வயது வாலிபன், பேருக்கு ஏற்ற மாதிரி சுந்தரமாக இருப்பாராம். நான் நேரில் பார்த்தேனான்னு கேட்காத. அவர் ஃப்ரெண்டை சுவாதீனமாக எல்லா விஷயத்தையும் ஷேரிங், கன்சல்டிங், டிஸ்கஸிங் செஞ்சு தனக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து அவங்க தூது போக சொல்லி கையில் காசு இல்லைன்னா அவங்ககிட்ட கடன் கேட்டு இப்படி ரொம்ப க்ளோஸான உறவு அவருக்கு. ஏண்டா சுந்தரேசான நான் உன்னை கூப்பிடுவேன் சொக்கனாதா, ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் அப்படி கூப்பிட மாட்டேன், அவர் குரு. அடுத்து நம்ம மாணிக்க வாசகர் வாத ஊரர், அவருடைய வாசகமெல்லாம் மாணிக்கமாக இருக்கிறதால அப்படி நீ பேர் தந்தியா அவருக்கு. திருவாசகம் தந்தவர், திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார். இவர் தன்னையும் உன்னையும் கொண்ட உறவு காதலன் காதலி. இதில் தான் தன்னை உருக்கி அன்பை கலந்து உண்மையில அந்த உணர்வை பொழியறது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மற்ற 3 உறவையும் கூட இதில் ஆட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த உணர்வை மற்றதில் கலக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் ஞான சம்பந்தரே கூட காதலை பற்றி ஒரு பதிகம் சொன்னார். என்ன தெரியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு பொய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. சுக்கே நின் தாழ் துணை.